அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாம் சோனகராக இருந்தோம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நாட்டில் தான் வந்தாங்கன்னு சொல்லி பஹைக்கு இமாம் சொல்லிக்கிறார். அல்பாந்தி இருந்தால் அரபு மக்கள் தான். அதாவது மாலிக் இப்னு தீனார் வரலாறுல அவங்களோட வரலாறுல இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே தான் இருந்தேன்னு சொல்கிறது. அவங்கள அதாவது சுவர்க்கத்திலேருந்து வந்தவங்க சுவனகர்கள். அது சோனகராக மாறிச்சு. எல்லாம் இங்கே தான் இருந்த இடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த நாம் அதே இதில் தான் வாழ்ந்திக்கிறோம். தமிழ் மொழி பேசிக்கிறாங்க. பேசின பிறகு இப்போ என்ன நடந்ததுன்னா இந்த பருத்தித்துறை, காங்கேசுந்துறை, கசோனா பீச், நெய்னாதீவு, காரதீவு, சாவகச்சேரி, பள்ளிக்கூடா, நாச்சிக்குடா, இந்த பகுதிகள் வடக்கில் எல்லாம் சோனகர்களுடைய இடம். சோனகத்தோப்பு சொல்கிறது இது நல்லூர், சோனக பிளகு, உசன் பிளகு, சோனகவாடி. சோனவாடின்னு சொல்கிறது அதாவது இந்த சோனகவாடின்னு சொல்கிறது இந்த பாசவூர் சொல்லுவாங்க. பாசவூர் அந்த கோட்டை ஏரியாவில் சோனகவாடி, சோனக சந்தி இப்படி இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய இடம். நாம் அதாவது 8ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது சோனகர்கள் ஒரு கடவுள் கொள்கை உள்ளவங்க. அப்படியே இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்க. மாறின பிறகு சோழ மன்னன் படையெடுத்து 1100ஆம் ஆண்டு மாதகள், கசோனா பீச், கார்நகர் இந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்களை கொல்லும் பொழுது அவனுக்கு யாழ்ப்பாணத்து டவுனை பிடிச்சி கொள்ளலாம் பேத்தேன்டா. யாழ்ப்பாணத்து இதில் நம்ம படம் வீரங்களாக இருந்தாங்க. பட தளபதிகளாகவும் ஒரு கடல் வளத்தை கைக்கில் வச்சுருந்தாங்க. அதாவது வணிகத்துறையில் முஸ்லீம்கள் தான், சோனகர்கள் தான் உஷாராகவும் எல்லா நாடுகளுக்கும் வணிகத்துறையும் செய்திருந்தாங்க. ஏற்றுமதி இறக்குமதி. சரி, அது முக்கந்தர்கள், அவங்க சிப்பங்கட்டி ஏற்றக்கூடியவங்க. அது கேரளத்துக்கு சொல்கிறது ஹைருல்லா முஸ்லீம்கள் தான். அவங்க இஸ்லாத்து பெருமாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மன்னனால் அவங்களுக்கு நம்மளுக்கும் நல்ல தொடர்பு இருந்து. அல்வாந்தி இருந்தால் அரபிகளுக்கும் நம்மளுக்கும் நல்ல தொடர்பு இருந்தது. இருக்கும் பொழுது தான் நாம் இஸ்லாம் கொண்டு செய்தி கிடைக்கும் பொழுது இஸ்லாத்துக்கு மாறினோட தான் அவன் நம்மளை கொண்டான். நாம் புதுசாக அங்கே அரபு நாட்டிலேருந்து இறங்கல. நாம் 2 பேரும் மிக்ஸ் பண்ணப்பட்டு தான் நாம் இருக்கிறோம். இருக்கும் பொழுது பிரச்சனை என்னென்னா அதாவது நம்மளை எல்லாத்தையும் திறத்தினவங்க இந்தியாவிலேருந்து தான் திறத்திக்கிறான். சோழ மன்னன் இந்தியாக்காரன், புலிக்கொடி ஏந்திரன் தான் சோழ மன்னன். அதே புலிக்கொடி ஏந்திரன் தான் இந்த இயக்கக்காரன் பிரபாகரன். அதே இந்தியன் தான் அவனும். அதே இந்தியன் புலிக்கொடி ஏந்தியவன். நம்மளோட இந்த நல்லூர் கோயில், அதுக்கு சொல்கிற தோணத்தோப்பண்டு, அது நம்மளுடைய இடம். அதில் கன்னியாகுமரி இந்த பிராமணங்கள் தான் ஐடியா கொடுத்தாங்க. அவங்க இந்தியக்காரன் தான். இதில் இவங்களோட சண்டை பிடிச்சா நம்ம தோற்று போயிடுவோம், பண்டிகை வெட்டி போடுங்க, அவங்க ஓட்டோமேட்டிக்காக எலும்புவாங்க. இதை விட்டு அதுதான் செய்திக்கிறாங்க. சாவகச்சேரியை எடுத்து பாருங்கள். சாவகச்சேரிக்கு அதுக்கு பேர் அங்கே அப்படியே எடுத்து பாருங்கள். உசன் பிளவு, உசன் சந்தி இப்படி தான் இருக்கும். அதில் உள்ளவங்களுக்கு என்ன, நம்ம முஸ்லீம்களை விரட்டப்பட்டு அதுக்கு கொல்லப்பட்டு சாவகச்சேரியை சாவகச்சேரி ஆக்கிவிட்டாங்க. சாவு விழுந்த இடத்த அப்படி தொட்டு 1627ஆம் ஆண்டு இவன் போர்த்துகீஸ் 2 ட்ரிப் தோற்று போட்டு 1627ஆம் ஆண்டு இவன் பிடிச்சான். போர்த்துகீஸ் பிடிச்சி இந்த கோட்டை, அந்த மாதா சேர்ச் பள்ளிவாசல், 1000 பேர் சொல்லுற பள்ளிவாசல், அந்த 1000 பேர் சொல்லுற பள்ளிவாசலை மாதா சேர்ச் ஆக்கிட்டான். அடுத்தது குருநகர், அந்த அரியாலை, இதெல்லாம் எல்லாம் அந்த தொடர் இடங்கள்லாம் நம்மளோட சோழர் தான் வாழ்ந்தது. அப்போ ஆங்கிலேயர் இங்கே இறங்கும் பொழுது அவனுடைய நூலில் எழுதி வச்சுக்கிறான். எப்படி செஞ்சா சோனகர்கள், அதாவது முஸ்லீம்கள் பெரும்பான்மை இந்த யாழ்ப்பாண டவுனில். இப்போ எங்கே போய்த்து இந்த இயக்கம் கடைசியாக துரையப்பா சுடும்பொழுது எழுதிட்டு பிரபாகரன் சோனியை சுட்டுட்டேன்னு சொன்னான். அப்பயே நினைக்கணும் 77ஆம் ஆண்டு சுடும்போது என்ன காரணம், நம்ம அவனை சண்டை பிடிச்சாம இல்லையே. சோனியை சுட்டேன்னு சொன்னாண்டா நம்மளை கரு அறுக்கணும்னு அந்த டைமில் அவங்கள்ட்ட என்ன இருந்து. கடைசி 90ஆம் ஆண்டு நம்ம இந்த ஊரை விட்டு திறத்துனாங்க. ஆனால் நம்மளோட மக்களுக்கு தெரியாது. நம்ம வரலாறு ஒருத்தரும் தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த வரலாறுல தெரிஞ்சு கொள்ளணும். நாம் யார், நம்ம எப்படிப்பட்டவங்க, எப்படி ஒரு கோஆப்ரேட்டாக இருந்தோம் என்று நம்மளுக்கு ஒன்று கௌரவம் இருந்து நம்மளை 5 டிப் திறத்துப்பட்டும். ஆனால் நாம் எல்லாரும் சொந்த காலில் நிற்கக்கூடியவங்கள தான் இருந்தாங்க. அந்த காலத்தில் போர்த்துகீஸ் நம்மளை எல்லாம் அந்த விரட்டி அடித்து போட்டு நீ படிக்க வேண்டாம், நீ கிறிஸ்தவராக மாறணும்னு சொன்னான். ஆனால் நம்மளை என்ன சொன்னா, வேணாம், தேவையில்லை, எங்களுக்கு தையல் தொழில் தெரியும், சாக்கு பின்னுவாங்க, அதாவது பீலி அடிக்கிறது, வாளி செய்கிறதெல்லாம் நம்மளோட தொழிலாக இருந்தது. சரிம்மா, இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி போய்ட்டு அதை டெவலப் ஆகி வேறு தொழில் போய்த்தாங்க. கிளேடிங், ஃபிட்டிங் அப்படி போய்த்தாங்க. அதில் கொஞ்சம் பேர் தான் இப்போ செய்கிறாங்க. அது இவர் நம்மளோட சக்காட பரம்பரையில் தான் அப்படியான தொழில்கள் செய்து நிற்கிறாங்க. சரியா இல்லையாம்மா? செய்து நிற்கிறாங்க. இப்போ
நாம் ஒரு காலமும் நம்ம பூர்வீகத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நாம் அந்த பூர்வீகத்தை சொல்லணும், இந்த தமிழர்களுக்கும் சொல்லணும். நீங்கள் ஒருக்கா திருப்பி பாருங்கள், பெய்த்து இதோடைய அதாவது இது தாய் உறுதியை போய் பாருங்கள். இதில் தாய் உறுதி யாரோட பேரில் இருக்குது? இதில் தாய் உறுதி பெய்த்து பார்த்திங்கன்னா நம்மளோட முஸ்லீம்களோட பேரில் இருக்குது. விளங்கிச்சா? அதெல்லாம் பார்க்க சொல்லணும். நாம் வந்து அவருக்கு போய்த்து இப்படி சண்டை பிடிச்சின்னு நினைக்க தேவையில்லை. நான் ஆரம்பத்தை போய் பாருங்கள், நாம் எப்படி எப்படி வந்தாங்க, எப்படி இப்படி இருந்தாங்க, உங்களுக்கு நாங்கள் காட்டி கொடுத்தோமா, கூட்டி கொடுத்தோமா, இல்லையே யாராச்சும் அழிச்சிக்கிறோமா கேட்கணும் அவங்கள்ட்ட போய்த்து. நாம் யாரையும் காட்டி கொடுக்கவும் இல்லை, கூட்டி கொடுக்கவும் இல்லை. அவங்களோட ஆக்கள் அவங்க எட்டப்பர் கூட்டம் இருந்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து அவங்க அழிஞ்சு கொண்டாங்க. நாம் இருந்த நம்மளை வந்து கருவறுத்தாங்க. சரி, நம்மளோட பிள்ளைகளுக்கு இதை நாம் சொல்லணும், நாம் இதான் நம்மளோட பூர்வீகம். ஏன்னா நம்ம வரலாறு விட்டு கொடுக்கக்கூடாது யாருக்கும். என்ன வரலாறு தெரியாதவன் தன் பரம்பரையே இருந்துட்டான். பரம்பரை தெரியாதானே, வரலாறு தெரியாதவன் நம்மளோட அதாவது தகப்பன் எல்லாரையும் சொல்லிக் கொடுக்கணும், பெயர்களை விடக்கூடாது. ஆனால் இப்போ 10 தலைமுறைக்கு தெரியாது. ரெண்டாவா இப்போ யாருன்னு கேட்டால் சாச்சப்பாவே தெரிய மாட்டேங்கி, தண்டை காக்காவை தெரிய மாட்டேங்கி. ஏண்டா ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்படி திருத்தப்பட்டு பிரிஞ்சு போய்த்தாங்க, யாருன்னு தெரிய மாட்டேங்கி. ஆனால் இதெல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள். ஏன்னா இஸ்லாம்னு சொல்லுது இரத்த உறவுகளை முறித்து வரக்கூடாது, இரத்த உருவங்களை சேர்த்து வாழணும். அதை நம்மளோட ரத்தம் யார் ரத்தம் எல்லாத்தையும் சொல்லி நம்ம சேர்ந்து வாழணும்.